மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் தனது 71வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். ராஜ்யசபா எம்பியான பின் முதல் பிறந்தநாள் விழா என்பதால் கமல் வீட்டிலும் கட்சி அலுவலகத்திலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்தில் துபாய் மந்தி பிரியாணி மாஸ்டர் தயாரித்த மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, மீன் வறுவல், கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடி மற்றும் இனிப்புடன் 2000 பேருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. அதேபோல சென்னை போட் கிளப்பில் உள்ள தன் வீட்டில் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு தனி விருந்துக்கு கமல் ஏற்பாடு செய்தார். ஸ்டாலின், அவரது மகன் உதயநிதி மற்றும் குடும்பத்தினர் கமல் வீட்டிற்கு சென்றனர். கமலுக்கு முதல்வர் ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். மேலும் கமல் வீட்டிலிருந்த அவரது அண்ணன் சாரு ஹாசனிடம் முதல்வர் நலம் விசாரித்தார். முதல்வர் மனைவி துர்கா, உதயநிதி, அவரது மனைவி கிருத்திகா, முதல்வர் மருமகன் சபரீசன் ஆகியோர் கமலுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். வரவேற்பு அறையில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசினர். கமல் வீட்டில் தயார் செய்த உணவு வகைகளும் 5 நட்சத்திர ஓட்டலிலிருந்து வரவழைக்கப்பட்ட உணவுகளும் பரிமாறப்பட்டன. ஸ்டாலின் வருகை குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த கமல் பதிவு வெளியிட்டார். என் அழைப்பை ஏற்று இல்லத்திற்கு வந்து என்னையும் சாரு ஹாசனையும் கௌரவப்படுத்திய முதல்வர் ஸ்டாலினுக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்றி. பொதுவாக அப்பாவின் நண்பர்களோடு பிள்ளைகள் நெருக்கம் காட்ட மாட்டார்கள். மரியாதையுடனான சிறு விலகல் இருக்கும். ஆனால் கருணாநிதியுடனான என் உறவு 3 தலைமுறையை தாண்டிய நெருக்கம் கொண்டது. தூய பேரன்பால், அளவு கடந்த மரியாதையால் பிணைத்து கட்டப்பட்டது. எங்கள் உறவு அதை உறுதி செய்யும் வகையில் அமைந்தது. இந்த சந்திப்பு மாலை விருந்தில் மகிழ்ந்தோம், நெகிழ்ந்தோம் என கமல் தெரிவித்தார்.